வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து நியூஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பியூர்லி பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறனால ஸ்டார்டிங்கே வந்து 19,500 ப்ளஸ் அலௌன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 பக்கமாக கிடைக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 8/11/2025. ஸோ இந்த டேட் வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறது ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். தென் இந்த அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதவி, நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க, அடுத்து உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய வகுப்பு என்ன, உங்களோட பாலினம் என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பதவிக்கு விண்ணப்பித்த வட்டாரம் எந்த வட்டாரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாதுகாவலர் அல்லது தந்தை பெயர் என்ன, அதுக்கப்புறம் உங்களுடைய கல்வித் தகுதி, மதம், உட்பிரிவு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினரா, இது மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. சொந்த மாவட்டம் எது, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ். ஸோ இதில் வந்து கரெக்டாக ஸ்ட்ரீட் என்ன, சிட்டி என்ன, டவுன், அதே மாதிரி டிஸ்ட்ரிக்டெல்லாம் கரெக்டாக இல்லைங்க. டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதி சான்றிதழ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருக்காங்க. அனுபவ சான்று இருந்துச்சுன்னா அது, அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸினுடைய நம்பர். ஸோ இதெல்லாமே கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களுடைய சைன். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இப்படி தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்குங்க. இதில் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ நோட்டிஃபிகேஷன் இது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி நம்ம சொன்ன மாதிரி 19,500 அதிகபட்சம் 71,900 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து பியூர்லி பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜீப் ஓட்டுநர், அதாவது ஜீப் டிரைவர் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 50 ரூபாய் இது மாதிரி தான் வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆணையாளர், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், ஆவுடையார் கோவில், புதுக்கோட்டை மாவட்டம் 614618 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் 8/11/2025 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேர்லேயும் அனுப்பலாம், அல்லது வந்து நேர்லேயும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது கூட உங்களுக்கு வந்து போஸ்டல் கவர் ஒன்று வாங்கிக்கணும். ஸோ அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் நம்ம காமிச்சு அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட மார்க் ஷீட்டு, டிசி, ஜாதி சான்றிதழ் இதெல்லாமே அட்டாச் பண்ணணும். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணணும், ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும். அது கூட ஒரு போஸ்டல் கவர் வாங்கி அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி அதையும் வந்து கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ எப்போ அப்படிங்கிறது வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இவங்க கேட்டிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இவங்க நம்ம சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. கரெக்டாக வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ஆவுடையார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் தான். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.